அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 1, 2025 ஆணி 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம்பிக்கை என்பது காற்றில் துவண்டு விழும் மெல்லிய மலர் அல்ல, புயலே அடித்தாலும் அசையாமல் நிலையாக நிற்கும் இமயமலை போன்றது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம், வாழ்வில் வெற்றி நிச்சயம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு தேசிய மருத்துவர்கள் தினம். ஜூலை 1ஆம் தேதியை நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். சமூகத்தில் மருத்துவர்களின் பங்களிப்பின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து பாராட்டுவதற்காக தான் இந்தியாவில் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜூலை 1ஆம் தேதியை நாம ஏன் மருத்துவர்கள் தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா, புகழ்பெற்ற மருத்துவர் பித்தன் சந்திரராய் அவர்களை கௌரவிக்கிற வகையில் தான் கொண்டாடுறோம். ஏன்னா அவர் பிறந்தது ஜூலை 1ஆம் தேதி, அவருடைய மறைவும் ஜூலை 1ஆம் தேதி தான். அதனால் அந்த மருத்துவரோட நினைவாக நம்ம ஜூலை 1ஆம் தேதியை நம்ம கொண்டாடுறோம். அவர் வெறும் மருத்துவர் மட்டும் இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி, சுதந்திர போராட்ட வீரர், மருத்துவராகவும் இருந்து நிறைய உயிர்களை காப்பாற்றியிருக்காரு. அவரோட நினைவாக தான் நம்ம ஜூலை 1ஆம் தேதியை தேசிய மருத்துவர் தினமாக கொண்டாடுறோம். இந்தியாவில் 1991ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடுறாங்க. நாம் ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு நாட்களில் வேறு வேறு மாதங்கள்லையும் கொண்டாடுறாங்க. ஆனால் எல்லா நாடுகள்லையுமே உயிர்களை காப்பாற்ற மருத்துவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகரித்து இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா மனித ஆரோக்கியத்திற்கான அவர்களின் பங்களிப்பு எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டது.
கோவிட்-19 வந்தப்போ நோய் தொற்று, பிளேக் நோய், காய்ச்சல், எய்ட்ஸ், எபோலா இந்த மாதிரி எல்லா தொற்று நோய்களுக்கும் எதிராக பொதுமக்களை பாதுகாக்கிற பணியில் மருத்துவர்கள் ஈடுபட்டு எல்லா உயிர்களையும் காப்பாற்றினாங்க. காலம் நேரம் எதுவுமே இல்லாமல் 24 மணி நேரமும் இரவும் பகலும் மனித உயிர்களை காப்பாற்றுற பணியில் மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய சேவை அளப்பரியது. இந்த சிறப்பு நாளில் ஒவ்வொரு இந்தியனும் நம்ம நாட்டோட சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் திறமையான மருத்துவ நிபுணர்களை பெற்றதில் பெருமைப்படணும். மருத்துவ அவசர நிலைகளின் போதும் அவர்களுடைய முயற்சிகளையும் பங்களிப்புகளுக்கும் நாம் நன்றியோடு இருக்கணும். மருத்துவ அவசர நிலைகளும் தொற்று நோய் சூழ்நிலைகளையும் சமாளிக்க பொதுமக்களுக்கு உதவின ஒவ்வொரு மருத்துவருடைய முயற்சிகளையும் நாம் பாராட்டணும். இன்றைக்கி உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ்லேருந்து விடுபட்டிருந்தாலும் கோவிட்-19 விடுபட்டிருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற மருத்துவ ஊழியர்கள், அதாவது மருத்துவர்கள், செவிலியர்கள் 2 பேரையுமே நம்ம பாராட்டி அவங்களுடைய வீர தீர முயற்சிகளை நாம் பாராட்டணும். நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களுக்கும் தேசிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து இன்றைக்கி தேசிய மருத்துவர் தினம், நேஷ்னல் டாக்டர்ஸ் டே அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே மகத்தானவர்கள், கிட்டத்தட்ட இறைவனுக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு உயிரை காப்பது அப்படிங்கிறது இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளுடைய உயிரையெல்லாம் காக்கக்கூடிய ஒரு வல்லுநர்கள் அவங்க தான் மகத்தானவர்கள், மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மருத்துவர்களை எப்பொழுது நாட வேண்டும் அப்படிங்கிறத நாம் டைகர் குழுமத்தில் பல முறை சொல்லியிருக்கோம். மருத்துவர்களை நாம் எப்பொழுது நாட வேண்டும்? நமக்கு ஒரு நோயானது உள்ளிருந்து வெளிவந்தால் அதற்கு நாம் மருத்துவரை நாட தேவையில்லை. ஒரு நோயானது நமக்கு உள்ளிருந்து வெளியில் வந்தால் அதற்கு நாம் மருத்துவரை நாட வேண்டிய தேவையில்லை. ஒரு நோயானது வெளியிலிருந்து நம்மை நாடினால் அப்பொழுது நாம் மருத்துவரை நாட வேண்டும். ஒரு நோயானது வெளியிலிருந்து நம்மளை நாடினால், தேடினால், வந்து ஒட்டி கொண்டால் அப்பொழுது நாம் மருத்துவரை நாட வேண்டும். இந்த பாயிண்ட் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரியலைன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன். இப்போது ஒரு நோய் வருகிறது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். என்ன மாதிரியான நோய் அப்படின்னு வைத்துக்கொண்டால், இப்போது ஒருத்தருக்கு அல்சர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த அல்சர் அப்படிங்கிற பிரச்சனை எதனால் வரும்? அவங்கள வயிற்றில் புண் ஏற்படுதலை தான் அல்சர் என்கிறோம். வயிற்றில் புண் ஏற்படுவது எதனால் ஏற்படுகிறது? நாம் முறையாக சரியாக பசித்த நேரத்தில் உணவு உண்ணவில்லை என்றால், அதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருந்தோமானால் அப்பொழுது உள்ளே உற்பத்தியான நித்தம் நாம் பசிக்கும் பொழுதில் நமக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை தான் பசி தீ, நெருப்பு தீ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பசியான தீ அந்த நேரத்தில் நாம் எதுவுமே உண்ணாமல் நீர் கூட பருகாமல் இருந்தால் அந்த நெருப்பானது அது தன்னை குளிர்விக்கக்கூடிய அந்த தருவாயில் சுற்றி உள்ள வயிற்று சுவர்களில் அந்த ஜவ்வு படலத்தையும் தாண்டி ஒரு முடியில் 1000 பங்கு, ஒரு முடி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது, அதுலேயே 1000 பங்கு உள்ள ஒரு சின்ன துளையை போட்டுவிடும். அந்த துளை தான் அல்சர் அப்படிங்கிற ஒரு புண்ணாக அவர்களுக்கு உணவு உண்ணும் பொழுதெல்லாம் ஒரு வலியும் வேதனையும் வருகிறது அல்லவா? இந்த நோய் எதனால் வந்தது? வெளியிலிருந்து வரவில்லை, உள்ளிருந்து வந்தது. அப்போ உள்ளிருந்து வந்த நோயை நாம் தானே குணப்படுத்த வேண்டும். இப்போது அதை வரவிடாமல் தடுக்க வேண்டும். பசித்த நேரத்தில் சரியாக புசிக்க வேண்டும், நீர் பருக வேண்டும். இப்படி
தேவைகளை நாம் தேவையில்லாமல் இழுத்து கொள்வதனால் நோய்கள் அப்படிங்கிறது உள்ளிருந்து வரும். அதே நேரத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் அப்படின்னா, இப்போ கொரோனாவை பற்றி சகோதரி சொன்னாங்க. அதே போல் ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, ஒரு கத்தியை வச்சு வெட்டிட்டாங்க, குத்திட்டாங்க, அருவா பட்டுடுச்சு, கல் விழுந்துருச்சு, உடஞ்சிடுச்சு, மண்டை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வெளியிலிருந்து வருகிறது அல்லவா? இப்பொழுது அந்த உயிரை காப்பதற்கு நாம் மருத்துவர்களை நாட வேண்டும். அப்போது அந்த மருத்துவர்கள் மகத்தானவர்களாக இருப்பார்கள். நாம் ஆனால் இன்னைக்கு தொட்டது 90க்கும் மருத்துவரை நாடி, மருத்துவர்களுக்கும் சேவை மனப்பான்மையை விட்டு அவர்களுக்கும் பணத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இன்னைக்கு உலகம் சுழல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட மருத்துவர்களை மகத்தானவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த தேசிய மருத்துவர் தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த அற்புதமான தினத்தை நமக்கு நினைவூட்டி, இந்த அற்புதமான தினத்தில் நமக்கு மருத்துவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்ல வாய்ப்பு கொடுத்த சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அனைத்து மருத்துவ சகோதர சகோதரிகளுக்கும் அந்த மருத்துவர்கள் எனும் தெய்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை உங்களுக்கு தெரிந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் இடைவேளையில் வாழ்த்து செய்தியாக சொல்லலாம். இப்போது நாம் ஒரு அற்புதமான மனசு பற்றின ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய். இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். ஒரு சிலரால மனசுல நினைச்ச எல்லாத்தையும் அப்படியே டக்குன்னு வெளிப்படையா சொல்லிட முடியாது. உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லிட மாட்டாங்க. கொஞ்சம் பின் விளைவுகள் எல்லாம் யோசிப்பாங்க. ஒருவேளை நான் இப்படி டக்குன்னு ஏதாவது சொல்லிட்டா எதிராளி ஏதாவது மனசு வருத்தப்படுவாங்களோ, அல்லது அந்த சூழ்நிலை அது இன்னும் கொஞ்சம் மோசமாக மாற்றிடுமோ, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நாமளே நிறைய நேரங்கள் அப்படித்தானே, எல்லாத்தையும் வெளியில் சொல்லிட முடியாது. ஒன்றுமே இல்லை, வீட்டில் அம்மா அப்பாவும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குறது தான் அது. வளர்ந்தாலுமே இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு சேர்ந்து இருக்கீங்க, அல்லது சேர்ந்து தானே இருக்கீங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் மாற மாட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். அம்மா அப்பா பெரியவங்க, அவங்களெல்லாம் அப்படி மரியாதை இல்லாமல் கேட்கக்கூடாதுன்னு நிறைய நேரம் வாய் வரைக்கும் அந்த வார்த்தையை நம்ம பேசுகிறதே கிடையாது. வாடிக்கையாக வாங்குற மளிகை கடையில் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்குங்க. பக்கத்து கடையில் என்னைக்காவது எதையாச்சும் வாங்கும்போது விலை கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். திருப்பி நம்ம கடைக்கே பக்கத்து கடையிலலாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் தான் எப்போவுமே கூட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும்னு தோணும். அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து இங்கே தானே வாடிக்கையாக வாங்குறோம், இதை எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம ஏரியாக்கே கவுன்சிலர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அவரை வந்தால் என்னைக்காவது நேரில் பார்த்தா இதெல்லாம் சொல்லிடணும் எடுத்து அப்படின்னு நிறைய ஒத்திகை பார்த்துருப்போம். அவரை பார்த்த உடனேவே நல்லா இருக்குங்க, நம்மளுக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சிரிப்போடு முடிச்சிருவோம். எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக செஞ்சில்லையேங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோம் பார்த்தீங்களா, சொல்ல முடியாது, சொல்லவே மாட்டோம். கல்லூரியிலே போய் உட்காந்தா கூட, சார் நீங்கள் நடத்தின கணக்கு இன்றைக்கி அவ்வளோவா புரியல சார் அப்படின்னு தனியாக போய் கூட அவர் ஒரு ஸ்டாஃப் ரூமில் பார்த்து சொல்கிற தைரியம் இன்னும் நம்மள நிறைய பேருக்கு இல்லை. வேண்டாம், அது நாளைக்கு என்னுடைய இன்டர்னல்ஸில் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, நாளைக்கு அவர் என்ன கிளாஸில் வேறு மாதிரி கார்னர் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, என்னென்னமோ பயம் வரும். அதனாலே நம்ம அதெல்லாம் சொல்ல மாட்டோம். கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வரும்போது கேட்கவே வேண்டாம். அந்த கணவன் மனசுக்குள்ளே எவ்வளவோ இருக்கு சொல்லணும்னு, இவ்வளோ அநியாயமாக பேசுகிறா, எப்போ பார்த்தாலும் இவ தான் ரைட்டுங்கிற மாதிரி பேசுகிறா, எப்போ பார்த்தாலும் எம்எல்ஏ பழிய போடுறா, நல்லாவா இருக்குது, இவ வாயை மூடினா தான் என்னன்னு இவ்வளோ தூரம் சொல்லணும்னு தோணும். அந்த கணவனால் சொல்ல முடியாது, ஏன்னா சொல்லாமல் விடுறது எவ்வளவோ மேல், சொன்னதுக்கப்புறம் அனுபவிக்கிற வலியை தாண்டின்னு அவர் பேசாமல் இருக்கலாம். மனைவியும் அதே மாதிரி ஈக்குவலாக நினைக்கலாம், சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் ஏதோ உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறது உண்டு. நிறைய அவங்களால வெளிப்படுத்திடவே முடியாது. இந்த மாதிரி நிறைய சூழல்கள் நாம் சொல்லணும்னு நினைப்போம். ஒன்றுமே இல்லைங்க, கடன் கொடுத்துருப்போம், ஏங்க என் கடனை நீங்கள் திருப்பி கொடுக்கறதா இருக்கீங்களா இல்லையான்னு கூட அவங்கள கேட்க முடியாது. கொடுத்தவங்களால அதை கேட்கவே முடியாது, வாங்கினவங்க தைரியமாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சூழல்களில் நாம் பேச நினச்சதை, கேட்ட நினச்சதை, சொல்ல நினச்சதை சொல்லாமல் விட்டுருக்கோம். அவ்வளோ ஏன் இப்போல்லாம் நிறைய ஃபீட்பேக் தான்.
ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருங்க. கடையில் போய் ஒரு துணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேல்ஸ்மேன் முதல்ல 4 சாரியோ 4 ப்ளவுஸ் எடுத்து காமிக்கிறாரோ இல்லையோ, ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருங்க மேடம் அப்படிம்பாரு. சரி, அதெல்லாம் வியாபாரம். ஆஸ்பத்திரியில் கூட நம்ம மருத்துவமனையில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வெளியில் நம்ம எழுந்து வரத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருங்க, என்னோட கன்சல்டேஷன் எப்படி இருந்ததுன்னு அப்படின்னு சில டாக்டர்ஸ் கேட்கறது உண்டு. உங்கள் சிகிச்சை எனக்கு அவ்வளோவா திருப்தி அளிக்கிறதா இல்லை டாக்டர்னு சொல்லணும் போல இருக்கும். ஃபீட்பேக்கில் பெஸ்ட் டாக்டர் எவர்னு எழுதிட்டு வந்துடுவோம். ஏன் அது எது நம்மளை தடுக்குது அப்படின்னா, இந்த சூழ்நிலையை இன்னும் கொஞ்சம் மோசமாக்கணுமா இதை சொல்லி, அவர் சரியில்லை நமக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்த தடவை நம்ம வராமல் வேணா நிறுத்திக்கலாம், எதுக்கு பெருசாக வெளிப்படுத்துவான்னு அப்படின்னு பின் விளைவுகளை யோசித்து நாம் சொல்லாமல் இருக்கிறது தான் காரணம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் மனசில் வச்சுக்க முடியாதுங்க. என்ன தோணுதோ டக்குன்னு சொல்லிடணும். இப்படியே உள்ள வச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க தப்பு தான் சரின்னு நினச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல அப்படின்னு சில பேர் கொஞ்சம் வெடுக்குன்னு சொல்லிடுவாங்க. மனசு புண்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியணுங்க அது அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் அதை சொல்றது தெரியாமல் ரொம்ப அழகாக வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் at the end of the day என்னன்னா, யார் சந்தோஷமா இருப்பான்னா 2 பேருமே கொஞ்சம் குழப்பமாக தான் இருப்பாங்க. 2 விதமான ஆட்களுமே. சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்னு பளிச்சுன்னு சொன்னவங்களும் வேதனைப்படுவாங்க. நான் கொஞ்சம் சொல்லியிருக்கணுமோ, சொல்லாம தான் மனசுக்குள்ள வச்சது தப்பா போச்சோ அப்படின்னு சொல்லாம விட்டவங்களும் வேதனைப்படுவாங்க. என்னைக்காவது ஒரு சண்டை வரும் பார்த்தீங்களா, அப்போ இந்த சொல்லாமலே மனசுக்குள்ள வச்சிருக்கிறவங்க வெடிச்சு செதறுவாங்க. என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதைத்தான் அன்னைக்கே வள்ளுவர் சொல்லிட்டார், எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பெரிய விஷயத்த சின்ன குரல்ல அடக்கிட்டார். எந்த விஷயமா இருந்தா என்ன, எண்ணி துணிக கர்மம்னா பெரிய வேலையை செய்யும்போது மட்டும்தான் இல்லை, மனசுல நினைச்ச ஒரு விஷயத்த வெளியில சொல்லும் போது கூட 1 முறைக்கு 4 முறை யோசிக்கணும். சொல்லலாமா வேண்டாமா? சொல்ல வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சுன்னா சொல்லாம விட்டதுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடாது, சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு. அல்லது சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நான் சொல்லியிருக்க கூடாதோன்னு வருத்தப்பட்டிருக்க கூடாது. அப்படின்னா நாம செய்யற செயல்களுக்கு நாமத்தான் பொறுப்பு. செய்யற முன்னாடி வரைக்கும் 1 கோடி முறை யோசிக்கலாம், செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. இதுதான் அந்த குரலினுடைய அர்த்தம். நம்மள பல பேர் இருக்கோம், ஒரு சில நேரம் எதையுமே சொல்லாம மனசுக்குள்ள வச்சுக்கணுங்கிற மாதிரியான ஆட்களா இருப்போம். ஒரு சில நேரம் பட்டுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இல்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இப்படி இருந்தவங்க அப்படியும், அப்படி இருந்தவங்க இப்படியும் டக்குன்னு மாறிடுவாங்க. ஆரம்பத்துலலாம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தாங்க இருந்தேன், இப்ப எதுக்கு வம்பு, யதார்த்தவாதி வெகுஜன விரோதி, எல்லாருக்கும் வேண்டாதவங்களா போறதுக்கு பதிலாக நான் இப்ப சொல்றதே இல்லைங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு மாறுறவங்க கொஞ்சம் பேர். முன்னெல்லாம் ரொம்ப பயந்தேங்க, சொல்றதே இல்லை, எதுக்கு சொல்லணும் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியோ இப்போ தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் அதெல்லாம் யோசிக்காம பேசுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க, மனசுல பட்டதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இப்படியும் மாறுவது உண்டு. நீங்கள் எப்படி மாறினாலும் சரி, நம்மளுடைய ஒரு செய்கை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு வேதனைப்படாம இருக்கணும்னா எண்ணி துணிக கருமம், யோசிச்சு செய்யணும், யோசிச்சு பேசணும். இந்த கருத்தை இவங்க கிட்ட இடம் பொருள் ஏவல் வேற பார்க்கணும். இந்த நேரத்தில் இதை சொல்லலாமா? சில பேருக்கு அப்படியே இந்த இடம் பொருளே தெரியாம சொல்லிடணும் போல தெரியும். பொருளுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் தான் இந்த காலாவதி எக்ஸ்பைரி டேட் எல்லாம் சொல்லுவோம். வார்த்தைகளுக்கு எக்ஸ்பைரி டேட்லாம் கிடையாது. அதனால மனசுக்குள்ள கூட வச்சுக்கலாம், சரியான நேரம் வரும்போது எடுத்து சொல்லலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதனால இது நம்மை பொறுத்தது. நம்மளுடைய சூழலை நாம் ஒரு நிமிடமும் கையாளுவது எப்படின்னாக்க அது நம்ம கிட்ட தான் இருக்கு. நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அவனால தான் நான் இப்படி பேசுற மாதிரி ஆயிப்போச்சு, அவங்களால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ற மாதிரி ஆயிப்போச்சுன்னு நம்ம யார் மேலேயும் பழி போடுறோம் தெரியுமா? 3/4 நேரம் அந்த தவறு நம்முடையது தான். நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்தா தெரியும், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். எப்போ தோணும் தெரியுமா? அந்த நாளின் முடிவில் நம்மளை தூக்கம் கண்ணை சொருகும் பாருங்க, உட்காரும் பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்போ தோணும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அல்லது நான் சொன்னது தப்பு, இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அல்லது நான் சொல்லாமல் இருந்தது தான் தப்பு போல இருக்கு, சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தோணும். அதனால அந்த மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டு அல்லது சொல்லாம வேதனைப்படுறதுக்கு பதிலாக மனசுல இருக்கிறத சொல்றதும் சொல்லாம இருக்கிறதும் நம்ம கையில இருக்கின்ற பட்சத்துல கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணிட்டோம்னா நம்மளுடைய செயலுக்கு நாமே வருத்தப்படுவதை கொஞ்சம் கொஞ்சமா வருங்காலத்துல நம்மளால குறைச்சிக்க முடியும். இன்னிலிருந்து அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு, துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி
தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதலை பற்றி பல்வேறு நாட்கள் பல்வேறு விதமாக நித்தம் சொல்லித் தருவேன். நீங்கள் தான் நீரை கவனமாக பருகணும், எல்லா வேளைகளிலும் பருகணும். இப்போது தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, நான் இடைவேளைக்கு முன்பாகவே சொன்னேன், உங்களுக்கு நன்கு தெரிந்த நன்கு அறிமுகமான உங்களுக்கு தெரிந்த அனைத்து மருத்துவர்களையும் நீங்கள் வந்து பட்டியலிடலாம், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். இல்லைன்னா மொத்தமாக அனைத்து மருத்துவர்களுக்கும் எங்களுடைய மருத்துவ தின வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நீங்கள் இரண்டாவது கேள்வியாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி சொல்லி அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை நம்ம ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து போஸ்ட் பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தியை இன்றைக்கி உங்களுக்கு வந்து தரும். ஸோ நீங்கள் இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து உங்களுடைய பேசிக் கோர்ஸில் உள்ளவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவும் நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்டு நம்மளுடைய ஒரு அற்புதமான கதைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை தான் பார்க்க போயிடும். ஸோ தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான ஜென் தத்துவத்தை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த ஜென் தத்துவ புள்ளிகளை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 5 minutes zen routine to declutter your mind. ஒரு ஊர்லயே ரொம்ப படிச்ச நல்ல வசதியான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு வல்லவன். வல்லவன் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுறதும் அதை நினைச்சு ஃபீல் பண்றதுமாவே இருந்தான். வசதிகள் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை, பயம், பதட்டம் எப்போ அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், இல்ல ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு யோசனையே அவனுக்கு இருக்காது. அதனாலே அவனை பார்த்தாலே எல்லாரும் தெரிச்சோட ஆரம்பிச்சாங்க. சின்ன வயசு ஆட்கள் மட்டும் இல்ல, சில வயசான பெரியவங்க கூட வல்லவன் புலம்புறத கேட்க தயாரா இல்ல. ஏண்டா இவனை இன்னைக்கு பார்த்தோன்னு நினைக்கிற அளவுக்கு இவரோட புலம்பல் நாளுக்கு நாள் அதிகம்தான் ஆச்சு. அப்போதான் அந்த ஊருக்கு ஒரு பெரிய சாமியார் வந்தாரு. அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே அவரை பார்க்க போறதும் அவரோட பெருமையை பத்தி பேசுறதுமா இருந்தாங்க. எல்லாருமே அவங்க குறைகளை அவர்கிட்ட சொன்னதும் உடனே அதுக்கான நல்ல பலன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ரொம்ப கொஞ்ச காலத்திலேயே அந்த சாமியார் அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு சொல்லலாம். அவரை பத்தி கேள்விப்பட்டதும் வல்லவனும் அவரை போய் பார்த்தே ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்தான். ஒரு நாள் அதிகாலையில அவர் தங்கி இருந்த காட்டு பகுதிக்கு போனான். அந்த காலை நேரத்துல அந்த காட்டுல ஒரு அழகான மேட்ல உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அந்த சாமியார். அவரை சுத்தி இருந்த இயற்கையோட அழகும் அந்த அமைதியும் வல்லவன் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அந்த சூழலே அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. மெதுவா அந்த சாமியார் பக்கத்துல நின்னு அவரை ஆழமா பாத்துட்டு இருந்தான் வல்லவன். மெதுவா கண்ணை திறந்து பார்த்த அந்த சாமியார் வல்லவனை ஒரு தெய்வீகமான புன்னகையோட பார்த்தாரு. உன் மனசுல இருக்க குழப்பங்கள் தீர சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் வல்லவனுக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி சாமி, இவ்ளோ கரெக்டா நான் வந்ததுக்கான காரணத்தை சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. குழப்பங்கள் தீரும் இடம் இதான்னு தெரிஞ்சுதான் இங்க வராங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் குழப்பத்துல இருக்கப்பதான் வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தியே யோசிப்பாங்க. அப்போ வல்லவன், என் மனசுல இருக்க சந்தேகம், பயம், குழப்பம் இதெல்லாம் தீர ஒரு வழி சொல்லுங்களேன். எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு வழியும் தெரியலன்னு அதே புலம்புல வேற விதமா ஆரம்பிச்சாரு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கேட்டு சலிப்பான அந்த கதைய அந்த சாமியார் ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சா அப்படின்னு ஒரு சின்ன சிரிப்போட வல்லவனை பார்த்து அந்த சாமியார், சரி வாங்க நம்ம ஆசிரமத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி வல்லவனை கூட்டிட்டு போனாரு. அங்க இருந்து ஒரு அழகான டேபிள் மேல மண்ணால செஞ்ச 2 கப் இருந்தது. பக்கத்துலயே ஒரு பெரிய ஜாடி நிறைய சூடான நேச்சுரல் டீ போட்டு வச்சிருந்தாங்க. வல்லவனை உட்கார சொன்ன அந்த சாமியார்,
மெதுவா அந்த ஜாடியில இருந்த சூடான டீய அந்த கப்புல ஊத்த ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா அது நிறைய ஆரம்பிச்சத பார்த்த வல்லவனுக்கு லேசா ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சது. என்ன, அந்த சாமியார் எதுவும் பேசவும் இல்ல, அந்த டீய ஊத்துறதும் நிப்பாட்டவும் இல்ல, என்ன இவருக்கு கண்ணு தெரியாம போயிருச்சா? அந்த சின்ன கப்பு நிறையறத கவனிக்காம இன்னும் ஊத்திட்டே இருக்காரு. இப்படி வல்லவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். சரி, அவர்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறப்பதான் அந்த கப்பு முழுக்க நிறைஞ்சு கீழே வழி ஆரம்பிச்சத பார்த்தாரு. உடனே சாமி சாமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, டீ கீழே கொட்டுது, போதும் நிறுத்திருங்க அப்படின்னு சத்தமா சொன்னாரு. ஆனாலும் அந்த சாமியார் நிறுத்துற மாதிரி தெரியல. இன்னும் அந்த ஜாடி முழுக்க இருக்க எல்லாத்தையும் ஊத்திக்கிட்டே இருந்தாரு. அத பார்த்ததும் வல்லவனுக்கு ஒரே கோவம், பதட்டம். இவர்கிட்ட போயா நம்ம யோசனை கேட்க வந்தோம்? இவருக்கு கண்ணு தெரியாதா இல்ல கவனம் இல்லையா? என்ன இப்படி பொறுப்பே இல்லாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட எண்ணங்கள் வல்லவன் மைண்ட்ல வந்து போகுது. வல்லவனுக்கு இருக்க பிரச்சனையே அதானு நமக்கே நல்லா தெரியுமே. ஆனா அந்த சாமியார் இத பத்தியெல்லாம் கவலையே படல. எல்லாத்தையும் கொட்டி முடிச்சதும் மெதுவா நிமிந்து வல்லவனை பார்த்தாரு. ஒரு ஜாடி டீ வேஸ்டா போறதுக்கு இவ்ளோ பதட்டம் ஆகுதே, உன்னோட தேவையில்லாத சிந்தனைகளால உன்னோட நல்ல வாழ்க்கைய நீயே வீணாக்கிட்டு இருக்கிறது உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு கேட்டாரு. என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான் வல்லவன். அதுக்கு சாமியார் சொன்ன ரகசியம் இதுதான். அந்த கப்புல எவ்ளோ டீ ஊத்த முடியுமோ அது வரைக்கும் தான் அதை ஃபில்லே பண்ண முடியும். அதே போலதான் உன் மனசுல எவ்ளோ நல்ல எண்ணங்களை சரியா செயல்படுத்த முடியுமோ அதனால மட்டும்தான் நல்ல பலனை நீ அனுபவிக்க முடியும். தேவையில்லாத சிந்தனைகளை நீ அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கப்போ அதெல்லாமே உன்னோட வாழ்க்கையை வீணடிக்கிற வழிகளாதான் இருக்கும். அந்த டீ கப்போட அளவு உன்னோட நிகழ்கால வாழ்க்கை, உன்னோட ஒரு நாள் வாழ்க்கை அளவுதான். உன்னோட ஒரு நாளுக்கு தேவைப்படுற நல்ல சிந்தனைகளையும் எண்ணங்களையும் சரியா வச்சுக்க முடிகிறப்ப மட்டும்தான் உன்னோட எதிர்கால வாழ்க்கை சரியான முறையில அமைச்சுக்க முடியும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால பயத்தையும் பத்தியே யோசிச்சா அதனால யாருக்கும் எந்த பலனும் இருக்காது. உன் மைண்டு எப்போ அன்னைக்கு நடக்க போற விஷயத்துக்காகவும் அந்த நாள் அந்த நேரம் செய்யற செயல்களுக்காகவும் பயன்படுத்த முடிஞ்சா உன் வாழ்க்கை எப்பவுமே சிறந்ததா இருக்கும். இத கேட்டதும் வல்லவன் மனசுல ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி தோணுச்சு. வேற எந்த கேள்வியும் கேட்காம சாமியாருக்கு அவரோட நன்றிய கண்ணால சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் பார்த்த வல்லவன் வேற மாதிரியான நபரா இருந்தாரு. எப்பவும் தெளிவான பேச்சோட எதை பத்தி குழப்பங்களும் இல்லாம தன்னோட வேலைகளை சரியா செஞ்சுக்கிட்டு ஊர் மக்களுக்கும் தேவைப்படுற உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு காலத்துல அவரை பார்த்து பயந்தோடின மக்கள் இப்ப எந்த மாதிரியான பிரச்சனைக்கும் அவர்கிட்ட ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் நம்பி போக ஆரம்பிச்சாங்க. இந்த கதைய பல பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் இதை மத்தவங்களுக்கும் சொல்லி இருப்பீங்க. இது ஒன்னும் புது கதையோ யாருமே கேள்விப்படாத விஷயமோலாம் இல்ல. ஆனா இந்த கருத்து இன்னும் யாருமே சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். இந்த வல்லவனை போல நீங்களும் எல்லாரோட பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ற ஆளா இருக்க வேண்டாம். ஆனா குறைஞ்சபட்சம் உங்களோட லைஃப்ல வர பிரச்சனைகளையும் அதுக்கான தீர்வுகளையும் பத்தி தெளிவா யோசிக்கிற மனநிலைய வளர்த்துக்க முடிஞ்சாலே போதுமே. அதுவே நீங்க செய்யற செயல்களை இன்னுமே சிறப்பா செய்ய உதவும். உங்களோட வாழ்க்கையும் நீங்க நினைச்சதை விட இன்னும் ஒரு நல்ல விதத்துல மாத்திக்க முடியும். அதுக்கு முதல்ல உங்க மனசுல இருக்க தேவையில்லாத எண்ணங்களை நீக்க தெரியணும். நம்ம மைண்ட்ல எப்பவும் 100 சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆபீஸ்ல உட்காந்து வீட்டு பிரச்சனையை யோசிக்கிறதும், வீட்டுல இருக்கப்போ ஆபீஸ்ல நடந்த விஷயத்த நினைச்சு வருத்தப்படுறதும், இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறத உணராமலே நம்ம வாழ்க்கை ஏன் இன்னும் இப்படியே இருக்கு, நம்ம செய்யற வேலைகள்ல ஏன் முன்னேற்றம் இல்லாம இருக்கும் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கீங்களா? இந்த பதிவு உங்களுக்காக தான். தினமும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். உங்களோட மைண்ட்ல இருக்க தேவையில்லாத எண்ணங்களை டீக்ளட்டர் பண்ற ஜென் வழிகளை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த நிலையில இருந்தும் உங்களை சக்சஸ்ஃபுல்லா வெளிக்கொண்டு வர முடியும். உங்க வயசு 20ஓ 50ஓ, உங்க பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி வேணா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லாம கூட போகட்டும். ஆனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உங்க மனசை சுத்தமா வச்சுக்க முடியும். இந்த ஜென் முறைகளை தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஃபாலோ பண்ணா போதும். உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனை நீங்களே யோசிக்க முடியும். அது சரி, இந்த ஜென் பிலாசபினா என்ன, இது எங்க இருந்து உருவானது அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஜென் நிலை. எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லதான்னு சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஜென் நிலை. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதெல்லாம் சமாளிக்கிற தைரியம், நம்பிக்கை இவங்க கிட்ட இருக்கும். இது ஒரு மாதிரியான அமைதி நிலைன்னே சொல்லலாம். உங்க வேலைகளை டீப் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிற ஒரு தியான நிலை. ஒரு அமைதியான மனநிலையில உங்க ஓன் இன்ட்யூஷனை வச்சு உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுறது, எந்த சூழல்லையும் உங்களோட அமைதியை இழக்காம இருக்கிறது. இந்த ஜென் தத்துவம் புத்திசம்ல இருந்துதான் உருவானதா சொல்றாங்க. இந்தியால இருந்த மகாயான புத்திசம் கோட்பாட்டுல இருந்துதான் இந்த தத்துவமும் டெவலப் ஆகிருக்கு. 5th செஞ்சுரியில இந்த கோட்பாடுகளை போதி தர்மர் தான் இந்த தத்துவத்தை சைனால அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. என்னதான் ஜென் ஐடியா இந்தியால இருந்து வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் சைனால இருந்த கன்ஃபியூஷனிசம், டாவோயிசம் மாதிரியான தத்துவத்தோட கலந்து புது ஐடியாவா உருவாச்சு. சைனாக்கு அப்புறம் இது கொரியா, வியட்நாம், ஜப்பான் மாதிரியான நாட்டுக்கும் போய் சேர்ந்துச்சு. இந்த ஜென் அப்படிங்கிற வார்த்தையே சான் அப்படிங்கிற சைனீஸ் வார்த்தையோட ஜாப்பனீஸ் ப்ரொனன்சியேஷன் தான். சான் அப்படின்னா சமஸ்கிருதத்துல தியானம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தமாகுது. ஆக மொத்தம் உங்க ஆழ்மனசுல இருக்க வேண்டிய ஒரு அமைதியான நிலைய குறிக்கிற ஒரு தியான நிலைய தான் ஜென் தத்துவம் சொல்லுது. இந்த உலகமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்னு சொல்லிட்டு பலவிதமான கவலைகளை மனசுல வச்சுக்கிட்டு
செய்யற வேலையிலயும் வாழற வாழ்க்கை முறையிலும் ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலையில இருக்காங்க. இதனால மனசளவுல பல குழப்பங்களை சுமந்துகிட்டு இன்னும் மோசமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை அவாய்ட் பண்ற வழிதான் இந்த ஜென் தத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் என்ன மாதிரியான இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு முக்கியமான விஷயம் இந்த மன அமைதி தான். உங்க மனசுல இருக்க குழப்பத்தை நீக்க தேவையில்லாத சிந்தனையில இருந்து வெளியே வர ஒரு பெரிய அமைதியும் தெளிவும் தேவையா இருக்கு. ஏன்னா அந்த நிலையில தான் உங்க நல்வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகளை வளர்த்துக்க முடியும். உங்க வீடு சுத்தமா இருக்கணும்னா அதுல இருக்க தேவையில்லாத குப்பைகளை வெளியே போடுற மாதிரி உங்க மனசை சரியா வச்சுக்க உங்க மைண்ட உருவாகிற தேவையில்லாத எண்ணத்துல இருந்து முழுசா வெளியே வர தயாரா இருக்கணும். அந்த நிலைய வளர்த்துக்க உதவுறதா இந்த ஜென் ஐடியாலஜி. சரி வாங்க இப்ப இந்த ஜென் முறைகளை யூஸ் பண்ணி உங்க ஒரு நாளை எவ்வளவு ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜென் முறையில இருக்க முக்கியமான சில ஹேபிட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஒரு டேல ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃபாலோ பண்ண முடிஞ்சா போதும். உங்களோட ஒரு நாள் மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையே சிறப்பான முறையில அமைச்சுக்க முடியும். மனிதனோட மூளை ரொம்பவே சிக்கலானது. உங்களோட சிந்தனைகள் ஐடியாஸ் உருவாகிற ஒரு சென்டர் பாயிண்ட் அதுவாதான் இருக்கும். அதே இடத்துலதான் உங்களோட பழைய மெமரிஸ், உங்களுக்கு நடந்த கசப்பான நிகழ்வுகள், சந்தோஷங்கள், கஷ்டங்கள் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும். சந்தோஷங்கள் எல்லாமே நினைவுகளா இருக்கப்போ கஷ்டங்கள் மட்டுமே உங்களோட வலிய நினைவுபடுத்துற மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு பெரிய சைக்காலஜிஸ்ட் கூட உங்க பிரெயின்ல இருக்க அந்த தாட்ஸை வெளியேற்ற முடியாது. அதுக்கான கைடன்ஸை வேணா கொடுக்கலாமே தவிர அந்த மோசமான நினைவுகளை உங்ககிட்ட இருந்து வெளியேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கான வழிகள் உண்மையா ரொம்ப ரொம்ப சுலபம்னு சொல்லலாம். ஆனா அதை ஃபாலோ பண்றதுதான் கஷ்டம். ஏன்னா உங்க எஃபர்ட்ஸ் கன்சிஸ்டன்டா இருக்கணும். இந்த முறைகளை நீங்க தொடர்ச்சியா விடாம பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். இந்த ஜென் பிராக்டிசஸ் எதுவுமே பெரிய பெரிய கோட்பாடுகளையும் சிக்கலான வாழ்க்கை முறைகளையும் போதிக்கிறது இல்ல. ஒரு டெய்லி லைஃப்ல ரொம்ப ஈஸியா செய்ய முடிஞ்ச சில சிம்பிளான ஹேபிட்ஸ் மட்டும்தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நிலையான வளர்ச்சியை தர முடியும். அதுல முதல் முக்கியமான விஷயம் பிரீதிங், மூச்சு பயிற்சி. ஆமாங்க, நம்ம உயிர் வாழ மூச்சு விடுறோம். ஆனா அந்த ஒரு முறையவே உங்களோட பிரச்சனைகளுக்கும் தீர்வா மாத்தி அமைச்சுக்க முடியும். உங்க ஒரு நாளை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல மூச்சு பயிற்சியை விட சிறந்த வழி ஒண்ணு இருக்கவே முடியாது. உங்க முதல் 5 நிமிஷத்தை ஆழமான மூச்சு பயிற்சியோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதனால வர விளைவுகளை பத்தி நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுவீங்க. உங்க உடம்புல இருந்து மூச்சு வெளியேறி திரும்பவும் உள்ள வர்றத நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களை அறியாமலே ஆழ்நிலையில ஒரு அமைதி வர்றத உணர முடியும். உங்க மைண்ட்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு எனர்ஜி உருவாகிறத பார்க்கலாம். நல்ல தெளிவான சிந்தனையையும் அமைதியான நிலையையும் தக்க வச்சுக்க முடிஞ்சா அதையே உங்களுக்கான ஒரு ஆக்டிவேஷன் மெத்தடா வச்சுக்க முடியும். இது வெறும் மைண்ட் டெக்னிக் மட்டுமே இல்லாம உங்க பாடியுமே எனர்ஜைஸ் பண்ணவும் யூஸ் ஆகும். சும்மா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஆழமா ஒரு 5 நிமிஷம் மூச்சை இழுத்து வெளியே விட்டு இந்த பயிற்சியை பண்ணலாம். யோகா, தியானம் இதுல நல்ல அனுபவம் இருந்தா இன்னும் இது எஃபெக்டிவா செஞ்சுக்க முடியும். இதை சரியா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு கன்ஃபியூஸ்டான நிலை வருதோ அப்பெல்லாம் இந்த பயிற்சியை செஞ்சு அந்த நிலையில இருந்து உங்களை நீங்களே அமைதியா வச்சுக்க முடியும். அடுத்து ஜர்னலிங். ஒருவேளை நீங்க ரொம்ப டைட்டான ஸ்கெடியூல்ல இருக்க ஒரு நபரா இருந்தா, ஃபேமிலி, பிசினஸ், மீட்டிங்ஸ், கான்ஃபரன்ஸ்னு எப்போ ஒரு பிஸியான ஸ்கெடியூல்ல இருக்கவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஜர்னலிங் மெத்தட் கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்க டேவோட பிஸியான டைம்ல வெறும் 5 நிமிஷம் மட்டும் இதுக்காக ஒதுக்கி வைங்க. அந்த நாள்ல செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை நோட் புக்ல இல்ல டைரியில எழுதி வைக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அப்போதான் உங்களோட டேவை எவ்வளவு எஃபிஷியன்டான வேலைகளுக்கு யூஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரிய வரும். அது மட்டும் இல்லாம உங்களோட எந்த டைம் எந்த வேலைகளுக்காக நீங்க யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். எந்த டைம்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, எப்போ நீங்க கொஞ்சம் டயர்டா இருப்பீங்கன்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி உங்களோட வேலைகளை பிரிச்சு வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பிராக்டிஸை காலையிலேயே முடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி ஒரு வேலை டைம் இல்லாதவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இதை பண்ணலாம். அடுத்த நாளைக்கு உங்களை ரெடி பண்ணி வைக்கிற ஹேபிட்டா அதை மாத்திக்கலாம். உங்களோட ஒரு நாளை இப்படி கரெக்டா பிளான் பண்ணி வைக்கிறப்போ தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க கவனம் போகாத அளவுக்கு பாத்துக்க முடியும். இந்த ரைட்டிங் மெத்தட்ல உங்களுக்கு தோன்ற சில புது ஐடியாஸை கூட நீங்க எழுதி வைக்கலாம். அந்த ஒரு சின்ன ஐடியா கூட உங்க லைஃபை டோட்டலா மாத்தக்கூடியதா இருக்கலாம். அதே போல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க சில டாஸ்க்ல மட்டும் கவனம் செலுத்தி அந்த ஒரு நாளை அந்த வேலைகளுக்கு மட்டும் ஒதுக்கி அதை முழுமையா செய்ய ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன ரைட்டிங் ஹேபிட் உங்களோட மொத்த டேவையும் எஃபெக்டிவா கொண்டு போக வைக்க காரணமா இருக்கும். இதுக்காக நீங்க ரொம்ப நேரம்லாம் செலவு செய்ய அவசியமே இல்ல. வெறும் 5 நிமிஷம் போதும். அந்த 5 நிமிஷம் உங்களோட 5 மணி நேர வேலையை கூட கான்சென்ட்ரேட்டடா செய்ய வைக்கும். இப்போ அடுத்து நேச்சர், இயற்கை. மனிதனோட வாழ்க்கையில இயற்கையோட பார்ட் ரொம்ப ரொம்ப அவசியமானது, ஆச்சரியமானதும் கூட. ஒரு நல்ல இயற்கையான சூழல் உங்களை இன்னும் அமைதியா ஆக்டிவா வச்சுக்க உதவும். மரம், செடி, பறவைகள் சத்தம், நல்ல இயற்கையான காத்து, கடல், மலை, நல்ல ட்ரெக்கிங் பயிற்சின்னு இயற்கையோட நீங்க கலந்து போகிற ஒவ்வொரு முக்கியமான நேரமும் உங்க மனசுல ஒரு ஆழ்ந்த அமைதி உருவாகிறத நீங்க உணர முடியும். இந்த நேரத்தை வெறும் என்டர்டெயின்மெண்டா மட்டும் பார்க்காம உங்களோட பிசிக்கல் ஒர்க் அவுட்டுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல வாக்கிங் டைம் இல்ல உங்களுக்கு ஏத்த முறையில ஜாகிங், ரன்னிங் இதெல்லாம் செய்யவும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம்.
உங்க பிசிக்கல் பாடிக்கும் ஒரு ஒர்க் அவுட் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களோட மைண்ட்ல வர தேவையில்லாத சிந்தனைகளை தடுக்கவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் இந்த பிசிக்கல் எனர்ஜி கூட உங்களோட மென்டல் கிளாரிட்டிக்கு யூஸ் ஆகும். ரொம்ப பிஸியான மனிதரா இருந்தா வாரம் ஒரு முறை இயற்கையின் சூழலுக்கு உங்களோட டைமை ஒதுக்கி வைங்க. ட்ரெக்கிங், டிராவல், ஷிப்பிங், கார்டனிங்னு இயற்கையோட உங்களை கனெக்ட் பண்ற இன்ட்ரெஸ்டிங்கான வழிகளை நீங்களே தேர்ந்தெடுங்க. இது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புது எனர்ஜியை கொடுக்கும். அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஹேபிட். அதான் எலிமினேஷன். ரியாலிட்டி ஷோஸ்ல வர சில இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில முக்கியமான ரோலே இந்த எலிமினேஷனுக்கு தான். யார் இன்னைக்கு எலிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கறது தான் அப்போதைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கும். அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் தான் உண்மையான வெற்றியாளரை அடையாளப்படுத்தும். லைஃப்ல கூட அப்படிதான். உங்க மைண்ட்ல இருக்க தேவையில்லாத எண்ணங்களை எலிமினேட் பண்ண கத்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் எதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். உங்க லைஃப்ல இல்ல உங்களோட ஒரு நாள்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இது. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களோட மைண்ட்ல இருக்க தேவையில்லாத எண்ணங்களை நீக்கலாம். உங்களோட கான்சென்ட்ரேஷனையும் அதிகப்படுத்த முடியும். வேலை மட்டும் இல்ல, உங்க மைண்ட்ல வர தாட்ஸை கூட நீங்க எலிமினேட் பண்ணலாம். ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு வர கன்ஃபியூஷன்ல உங்களுக்கு வர அந்த உணர்வுகளை கவனிச்சு பாருங்க. அதுல எந்த எண்ணம் உங்களை நல்ல விதமான பாதையில கொண்டு போகும், எது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல உங்களோட மன உறுதியை கம்மியாக்கும்னு யோசிக்க கத்துக்குங்க. இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா தேவையில்லாத பயம், பதட்டம் இதுல இருந்தெல்லாம் நீங்க உங்களை ஈஸியா வெளிக்கொண்டு வரலாம். அடுத்ததா டீக்ளட்டர் சரௌண்டிங். இந்த மெத்தட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ட்ரெண்ட் ஆகுற விஷயமா இருக்கு. ரொம்ப மைண்ட் கன்ஃபியூஷன்ல இருந்தா உங்களை சுத்தி இருக்க இடத்த கிளீன் பண்ணலாம், இல்ல உங்க ஒர்க் பிளேஸை சுத்தப்படுத்தி ஆர்கனைஸ்டா வைக்கலாம். இந்த மாதிரி செய்யறப்போ உங்க மைண்டும் தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து உங்களை தள்ளி வைக்கும் நம்புறாங்க. நம்மள சுத்தி இருக்க தேவையில்லாத பொருள் கூட உங்களோட மைண்ட்ல ஒரு தேவையில்லாத ப்ரெஷரை உருவாக்கலாம். உங்க பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்துற ஒரு கிஃப்ட், இல்லனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருள், இது கூட உங்களை மைண்ட் அளவுல டிஸ்டர்ப் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருட்களை ஈஸியா எடுக்க முடியறப்ப கூட உங்களுக்கு வர தேவையில்லாத டென்ஷனை கம்மியாக்க முடியும். நீங்க வேலை பார்க்குற இடம், நீங்க டெய்லி யூஸ் பண்ற உங்க சரௌண்டிங்க நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தா அதுவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சூழல் உங்களோட மைண்ட்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். புது ஐடியாஸ் உருவாகிற வழிகளும் கிடைக்கும். உங்க பழைய ட்ரெஸ்ஸை தூக்கி போடுறது கூட உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. உங்க வார்ட்ரோபை சேஞ்ச் பண்றது மூலமா உங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும். மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை சுத்தி இருக்க தேவையில்லாத விஷயங்களை முதல்ல தூக்கி போட ரெடியாகுங்க. உங்க மனசுல இருக்க குப்பைகளையும் அது வெளியேற்றும். அடுத்து லெட் கோ. கோவம், எரிச்சல், பொறாம, வஞ்சம், வன்மம் இதெல்லாம் உங்க மனசுல இருக்க தேவையில்லாத எண்ணங்கள். இதுல இருந்து வெளியே வர்றதுனால உங்களுக்குள்ள இருக்க தப்பான எண்ணங்கள் மட்டும் இல்லாம அதனால வர மோசமான விளைவுகள்ல இருந்தும் கூட உங்களை நீங்களே காப்பாத்திக்க முடியும். இந்த நெகட்டிவான எமோஷன்ஸ் மட்டும் இல்ல, சில மனிதர்களோட இருக்க எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ், உங்க ஆக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் இதுல இருந்து கூட உங்களை நீங்களே விடுவிக்க கத்துக்கணும். உங்களோட வேலையை கரெக்டா செஞ்சா மட்டும் போதும். அதனால என்ன கிடைக்கும், அது எப்போ நடக்கும்னு யோசிச்சு உங்களோட எண்ணத்துல தேவையில்லாத ப்ரெஷரை நீங்களே உருவாக்க வேண்டாம். இத சொல்றது ரொம்பவே ஈஸி தான், ஆனா செஞ்சு பாக்குறது கஷ்டம். ஆனா சரியான பயிற்சி இருந்தா இது ரொம்ப சுலபமா செய்ய முடியும். எந்த ஒரு எமோஷன்ல இருந்தாலும் தேவையில்லாத சிந்தனையில இருந்தும் உங்களை நீங்களே வெளிக்கொண்டு வர முடிஞ்சா அந்த நிலையில இருந்து உங்களை நீங்க தள்ளி வச்சுக்க முயற்சி பண்ணா உங்க மனசுல எப்பவும் ஒரு அமைதியான நிலைய தக்க வச்சுக்க முடியும். உங்களுக்கு வர தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்தும் காப்பாத்திக்க முடியும். எந்த நிகழ்வு உங்களுக்கு ஒரு நெகட்டிவான உணர்வை கொண்டு வருதுன்னு பாருங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன தப்பான கமெண்ட், இல்ல உங்க பாஸ் சொன்ன ஒரு விஷயம், உங்க வீட்டுல இருக்க ஒருத்தர் உங்க மேல வைக்கிற குறைகள், இதெல்லாம் ஃபேஸ் பண்றப்போ இது ஏன் வந்தது, உங்க மேல இருக்க தவறு என்ன, இது உண்மையா நான் மாத்திக்க வேண்டிய விஷயம் தானா, இல்லனா அவங்களோட தப்பான புரிதலா, எதனால இது நடந்துச்சுன்னு யோசிங்க. உங்க சைடு ஒரு தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த இன்சிடென்ட்டை அப்படியே அக்செப்ட் பண்ண கத்துக்குங்க. அதுல இருந்து கிடைச்ச லெசனை மட்டும் ஏத்துக்குங்க. அடுத்த முறை இது மாதிரி நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு யோசிங்க. அந்த நேரத்துல வர உங்களோட நெகட்டிவான எமோஷன்ஸை வேல்யூ பண்ணாதீங்க. அதை வெறும் ஒரு சினிமா சீனா யோசிச்சு நெக்ஸ்ட் டைம் அதை எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்த முடியும்னு யோசிங்க. உங்களோட ஒரு டேல நடக்கிற ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல ஸ்டார்ட் பண்ணி உங்க லைஃப்ல நடந்த எல்லா தப்பான நிகழ்வுக்கும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நீங்க மன்னிக்காத நபர்கள், உங்களை காயப்படுத்தின நிகழ்வு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இல்ல ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷனை யோசிக்க கத்துக்குங்க. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும். இது போகிய கொண்டாட மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைய கொண்டாட்டமா மாத்தவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென் தத்துவம் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா நல்ல ஐடியாலஜியும் நமக்கு சொல்ற ஒரே விஷயம் மென்டல் கிளாரிட்டி தான். எந்த ஒரு மனிதன் தேவையில்லாத சிந்தனையில இருந்து அவனை வெளிக்கொண்டு வரானோ அவனே சிறப்பான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். அவனே நல்ல தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். அதுக்கான வழிகளை சொல்றதுதான் இந்த பதிவு. எந்த ஒரு மனிதனும் பிறக்கிறப்பவே ஞானியா அறிவாளியாலாம் பிறக்கிறது இல்ல. அவனை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளை கவனிச்சு அதுல இருந்து நல்ல பாடங்களை கத்துக்க தயாரா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் ஜெயிக்கிறதுக்கான இடமா இருக்கு. உங்களை சுத்தி இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு உங்க லைஃபை இன்னும் முன்னேற்றமான வழியில கொண்டு போக தேவையான முயற்சிகளை பண்ணுங்க.
நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை பிறருக்கும் வழங்குங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டி தொடர்ந்து பயணிப்போம். மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.